சட்டப்பேரவை அவைக்குழு பதவியிலிருந்து பெருந்துறை தொகுதி சட்டப்பேரவை உறுப்பினர் தோப்பு வெங்கடாச்சலம் ராஜினாமா செய்திருக்கிறார். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஸ்டாலின் தருகிறார். பேசலாம். ஸ்டாலின், ஏற்கனவே ஜெயலலிதாவுடைய திட்டங்களை நிறைவேற்றுவதுதான் முக்கியமானால் அதை இந்த ஆட்சி சரியாக செய்ய வரவில்லை என்ற ஒரு துணியில் அவர் கருத்து தெரிவித்திருந்தார். அதேபோன்று எடப்பாடி பழனிசாமியும் சந்தித்திருந்தார். இந்த நிலையில் இந்த ராஜினாமாவை நான் எப்படி பார்க்கலாம்? கதியன், தற்போது தமிழக சட்டப்பேரவை அவைக்குழு உறுப்பினர் பொறுப்பிலிருந்து பெருந்துறை சட்டமன்ற உறுப்பினர் தோப்பு வெங்கடாச்சலம் தன்னுடைய பொறுப்பை ராஜினாமா செய்ததாக தெரிவித்துள்ளார். அவைக்குழுவை பொறுத்தவரை பார்த்தோம்னால் மொத்தம் 18 பேர் அந்த உறுப்பினர் அந்த குழுவில் உறுப்பினராக உள்ளார்கள். அதில் பெருந்துறை சட்டமன்ற உறுப்பினர் தோப்பு வெங்கடாச்சலம் ஒருவர். நீங்கள் குறிப்பிட்டது போல ஏற்கனவே அரசுக்கு எதிராக பல்வேறு விதமான எதிர்ப்புகளை அவர் பல்வேறு தருணங்களில் பதிவு செய்துள்ளார். தொடர்ச்சியாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியை அவர் உட்பட டிடிவி தினகரன் ஆதரவாளர்கள் சந்தித்த நிலையில் அவரும் அந்த சந்திப்பில் பங்கேற்றிருந்தார். பல்வேறு விஷயங்களை தன்னுடைய எதிர்ப்பாக அவர் பதிவு செய்திருந்தார். இந்த நிலையில் தன்னுடைய பொறுப்பை, இந்த அவைக்குழு உறுப்பினர் பொறுப்பையும் தற்போது ராஜினாமா செய்தது மிகவும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. ஏற்கனவே டிடிவி மற்றும் சசிகலா ஆகியோருக்கு கட்சியில் ஒரு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும், டிடிவி தினகரனை முன்னிலைப்படுத்திதான் கட்சி நடவடிக்கையில் தொடர்ச்சியாக ஈடுபட வேண்டும் என்று டிடிவி தினகரன் ஆதரவாளர்கள் தோப்பு வெங்கடாச்சலம் உட்பட அனைவரும் கருதி வரும் நிலையில் தன்னுடைய உறுப்பினர் பொறுப்பை அவர் ராஜினாமா செய்திருப்பது தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமிக்கு தன்னுடைய எதிர்ப்பை பதிவு செய்து வைக்கும் விதமாகத்தான் பார்க்க வேண்டும். இந்த அவைக்குழுவை பொறுத்தவரை பார்த்தோம் என்றால் தமிழக சட்டப்பேரவையில் கடந்த பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி இந்த குழுவானது அமைக்கப்பட்டது. இந்த குழுவிற்கான கால அளவு என்பது, அதாவது இந்த பொறுப்புக்கான அந்த பணிக்காலம் என்பது அடுத்த 2018 மார்ச் 31ஆம் தேதி வரை இந்த உறுப்பினர்களாக அவர்கள் இருப்பார்கள். ஆனால் திடீரென்று நேற்று தான் தமிழக சட்டப்பேரவை முடிவடைந்துள்ளது. திடீரென்று தன்னுடைய பொறுப்பை ராஜினாமா செய்திருப்பது தமிழக அரசிற்கு ஒரு நெருக்கடி அளிக்கும் விதமாக, தன்னுடைய எதிர்ப்பை பதிவு செய்து வைக்கும் விதமாகத்தான் அவர் தற்போது இந்த பொறுப்பை ராஜினாமா செய்துள்ளார் என்று தகவல் இந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த பொழுதிலும் தோப்பு வெங்கடாச்சலத்தை பொறுத்தவரை அவர் ஏற்கனவே கடந்த ஆட்சியில் அமைச்சராக இருந்தவர். தற்போது இந்த ஆட்சியிலும் தனக்கு அமைச்சர் பொறுப்பு வேண்டும் என்று ஏற்கனவே பல்வேறு தருணங்களில் முதலமைச்சர் சந்திக்கும் வாயில் அவர் வெளிப்படுத்தியிருந்ததாக தகவல் தெரிவிக்கின்றனர். அந்த அடிப்படையில் மேலும் ஒரு நெருக்கடி அளிக்கும் விதமாகத்தான் தற்போது தமிழக சட்டப்பேரவை அவைக்குழு உறுப்பினர் பொறுப்பிலிருந்து அவர் ராஜினாமா செய்திருப்பதாக தகவல் தெரிவிக்கின்றனர். கார்த்திகேயன்.